சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையை மேலும் குறைக்க கனடா அரசு முடிவு செய்துள்ளதாக கனேடிய புலம்பெயர்தல் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கனடாவின் மக்கள் தொகை 41 மில்லியனை கடந்துவிட்ட நிலையில் அதற்கு காரணம் புலம்பெயர்தல் என்று கூறி அதை கட்டுப்படுத்துவதற்காக மேலும் சில கட்டுப்பாடுகளை விதிக்க கனடா அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் மாணவர்களை தவறான பாதையில் சிலர் பயன்படுத்திக் கொள்வதை அனுமதிக்க முடியாது. அதனால்தான் வெளிநாட்டவரை அனுமதிப்பதில் விதிகளை மாற்றியுள்ளோம் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டு 5 லட்சத்திற்கும் அதிகமான சர்வதேச மாணவர்களுக்கு கனடா கல்வி அனுமதி வழங்கியது. 2024 ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு 4,85,000 சர்வதேச மாணவர்களுக்கு கனடா கல்வி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அடுத்த ஆண்டில், அதாவது 2025 ஆண்டில் 4,37,000 பேருக்கு மட்டுமே கல்வி அனுமதி வழங்க கனடா அரசு முடிவு செய்துள்ளது. முன்னதாக கடந்த ஜூலை மாதம் வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் வகையில் விசா கட்டணத்தை ஆஸ்திரேலியா அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.